இறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமாதின் லோகத்தில் விடுதலையே. இயேசுவே நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே. நாகரில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலமே, ஆமென் ஆமென். சுவாதீன எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார். இயேசுவே என்ன மதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை மரணோயில் துயரமில்லை. அலறலில்லை அழுகையில் சோகமில்லை. தலைநகராம் எருசலமே, ஆமென் ஆமென். தலைநகராம் எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலமே ஓ பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி இந்த பாடல் 4வது சரணத்தை பாடுவோம். ஹல்லேலூயா. விடுதலை விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகமதில் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே. நாதரன் வாழ்வதால் விடுதலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3வது வரி என்ன சொல்லுங்க தெரியுமா? நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. One of the kingdom principles சொல்வாங்க. kingdom principlesனா kingdom principle ராஜ்யத்தின் one of the principles. ராஜ்யத்தின் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒரு விதிமுறை என்ன? you have to deny yourself. அப்படின்னா என்னது? நம்முடைய சுகம், நம்முடைய சுயம் என்ன ஆகணும்? சாம்பல் ஆகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தான் நான் என்று சொல்லுகிற என்ன இந்த சுயம் என்ன செய்யணும்? சாகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய பழகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்யறீங்க? அடுத்தவங்களுக்கு எத்தனை பேர் செய்யறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சரணத்தை பாடும் போதே நம்ம ஒரு ஜெபத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. அப்பா என்னுடைய சுயமேல் சாகணும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஹல்லேலூயா இந்த சுயத்துல நம்ம ஒரு விடுதலை பெற்றாலே ஒரு பெரிய விடுதலை தான் கிறிஸ்தவனுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே, ஆமென். லோகமதின் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே. நாகரில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலமே, அல்லேலூயா. சுவாதீன எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா
ஜொலித்திடுதே. பரம எருசலேம், பரம எருசலேமே பரலோகம் விட்டிருந்தே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே. சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சிறப்புதைத்தே. நீதிமான்கள் ஆவியில் மருளி நின்று மேலான எருசலேமே. அல்லேலூயா. மேலான எருசலேமே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. எஸ் லார்ட். அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அழகாக ஜொலித்திடுதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. எல்லாரும் கரங்களை தட்டி பாவம் நன்றி சொல்லுங்க. பாட்டு கேளுங்கப்பா. சிலப்பா நீர் விரும்புகிற ஒரு மனவாட்டியாக என்னை மாற்றுங்கப்பா. நீர் விரும்புகிற ஒரு மனவாட்டியாக என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. என் உள்ளத்திலே காணப்படுகிற கரை சிறைகள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா மாற்றி போடுங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரமானந்த கீதம் அங்கெழும்ப. பரமானந்த கீதம் அங்கெழும்ப. நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்ல மனமே. நீ அங்கிருப்பே. நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என்று சுபுட. எல்லாரும் கரங்களை நம்ம நெஞ்சத்திலே வச்சு ஒரு நிமிஷம் நம்ம தாமே ஆராய்ந்து பார்ப்போமா. தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்னுடைய ஜீவிதத்தில் காணப்படுகிறதா? இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஏதோ உலகத்தானே போல உலகம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறதா? There's only one life. ஒரே ஒரு ஜீவிதம் தான். ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்கள் மாத்திரம், சில நாட்கள் மாத்திரம் இந்த தேசத்தில், இந்த திருவண்ணாமலையில் கொஞ்ச நாட்கள் மாத்திரம். நாம் வாழ்கிற நாட்கள் முழுவதும் நாம் இயேசுவுக்காக வாழ வேண்டும். கரங்களை பற்றி சொல்லுங்கப்பா. நான் பாவத்துக்காக வாழ்ந்தது போதும், இந்த உலகத்திற்காக நான் வாழ்ந்தது போதும், நான் உமக்காக வாழ வேண்டும் அப்பா.
ஒரு நாள் நான் உலகத்திட்டு வரும்போது அல்லன்னா உம்முடைய வருகை காணப்படும் என்றால் நானும் அந்த பரலோகத்திலே வந்து சுத்தரோடு சேர்ந்து நானும் ஆராதிக்க வேண்டும் அப்பா. அதான் என் ஆசை அப்பா, அதான் என் வாஞ்ச ராஜா. உலகத்திலே அநேக வேதனைகள் உண்டு, அநேக முட்கள் நம்மளை நெருக்கலாம். ஆனால் தேவனோடு நடக்கும் போது ஹல்லேலூயா நமக்கு ஒரு பரிபூர்ண சந்தோஷம், சமாதானம் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். Worship Jesus. சொல்லுமாப்பா பார்த்து, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும். உங்க சமூகம் உம்முடைய சமூகம் எனக்கு போதும். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஏசப்பா பார்த்து சொல்லுமா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறே, புது எண்ணெய் பொழிகிறே, புது பலன் தருகிறே. புதிய பலத்தை தாருங்கப்பா, ஒரு புதிய அபிஷேகம் பொழுகிறே. கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்தீரே, என்னை கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசுவே, சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமை, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா,
உங்க சமூகம் எனக்கப்பா. யோசுவா கர்த்தரிடத்தில் சொன்னா என்ன சொன்னான்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை அது. அப்பா, உம்முடைய சமூகம் என் முன்னாடி போனா நான் போறேன்ப்பா, இல்லைன்னா நான் போக மாட்டேன். உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்னாடி போனா நான் போறேன் தகப்பனே, இல்லைன்னா நான் போக மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கடந்த வாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய பிரசன்னத்தினால நம்ம எவ்வளவு காரியங்கள் செய்தோம். Worship you, Lord. Hallelujah. அநேக நேரங்களில் நாம் நம்முடைய சுயத்திற்கு நமக்கு ஏதோ சில நேரத்தின் இன்பங்களுக்காக நம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு கடந்து போகிற அநேக நேரங்கள் உண்டு. Worship you, Lord. கரங்களை உயர்த்தி அப்படியே கல்வாரியில நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் முகத்தை பார்த்து அப்பாட்ட சொல்லுவோம், அப்பா உம்முடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும் அப்பா. நான் எங்கே போனாலும் அப்பா உம்முடைய பிரசன்னம் என்னோடு வர வேண்டும் அப்பா. நீர் விரும்பாத இடத்துல நான் போக அனுமதிக்காதீங்க அப்பா. நீர் போதும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் போதும் அப்பா. எத்தனை பேர் இந்த காலைவெளியில வாஞ்சிக்கிறீங்க அப்பா, உம்முடைய பிரசன்னம் மட்டும் வந்து போதும் சொல்லுங்கிற மட்டும் கரங்களை வருத்தி அப்பாட்ட கேளுங்க அப்பா. உம்முடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும் அப்பா, வேற எதுவும் வேண்டாம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த பாடலை பாடுகிற வேளையில நம்ம ஏதோ சும்மா வெறுமையாக பாடக்கூடாது. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா எல்லாரும் கண்களை மூடியாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காதீங்க. சில நேரங்கள் மாத்திரம் ஆவியானவர் சொல்லுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா, இந்த காலையில என்னோட பேசுங்க. இந்த பாடலை பாடும்போது அப்பாட முகத்தை பார்த்து சொல்லுங்கப்பா, நீங்க மட்டும் போதும். சும்மா ஏதோ வாயினால் மாத்திரம் பாடாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் நம்முடைய நம்முடைய ஜீவிதத்தை நம்முடைய லைஃப் அவருடைய பாதையில நம்ம சரண்டர் பண்ணி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
ஏலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்குனே. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. சிவாவியானவர் என்னுள்ள வாங்க கேளுங்க. கால வேளையில ஆவியானவர் புது எண்ணெயான அபிஷேகம் கேளுங்க. ஆவியானவர் கால வேளையில ஒரு புது கிருபையான அபிஷேகம் கேளுங்க. ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே ஐயா, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. அருமையா சொல்லுவோம், அருமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ ஜீவ நதியாக,
வற்றாத ஜீவ நதியா. நல்ல உற்சாகத்தை தட்டி ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. நல்ல உற்சாகத்தை தட்டி ஆமென். ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே மீன்களை பிடிக்கிறவனாய் என்னை மாற்றும். ஆண்டவரே ஊழியம் செய்கிறவனாய் இந்த ஆறாம் நேரத்தில் என்னை மாற்றுவீராக. உமக்காக ஓடுகிற ஓட்டம் உமக்காக எடுக்கிற பிரயாசங்கள் வீணாய் போகாதபடி ஆண்டவர் உமக்காய் ஊழியம் செய்ய ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த காலவெளியில் சபையில ஊற்றுவீராக. ஆண்டவரே கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாது ஆண்டவரே. இந்த காலவெளியில கர்த்தருடைய பிள்ளையே வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய ஜெபம் போதாது, என்னுடைய பரிசுத்தம் போதாது, என்னுடைய உண்மை போதாது, என்னுடைய வேத வாசிப்பு போதாது, கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறது போதாது. இன்னும் உமக்காய் ஓட, இன்னும் உமக்காய் உழைக்க ஒரு புது பலனை இந்த காலவெளியில கட்டளை இடுவீராக. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த சபையின் மேல ஊற்றுவீராக சாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாலமன் கட்டின தேவாலயத்துல இறங்கி வந்த அந்த மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நிரப்பட்டும் ஐயா. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஏசாவின் நாவை தொட்டது போல, ஒரு ஏசாவை நாவை தொட்டது போல இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாவை கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய அக்கினி குரட்டால் இப்பொழுது தொடுவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை, உம்முடைய அபிஷேகத்தின் நுகங்கள் முறிக்கப்படும் அல்லவா. எந்தெந்த நுகங்கள், எந்தெந்த பிரச்சனைகள், எந்தெந்த பாரங்கள், எந்தெந்த கவலைகள், எந்தெந்த ஏமாற்றங்கள், எந்தெந்த தோல்விகள், எந்தெந்த வியாதிகள் காணப்படுகிறதோ அத்தனை நுகத்தையும் இந்த ஆராதனை வேளையிலே அவைகளை நிர்மலமாக்குறோம் ஐயா. பரிசுத்தமாய் வாழ விடாதபடி, உமக்காய் ஓட விடாதபடி, உமக்கு ஊழியம் செய்ய விடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் come out in the name of Jesus. ஊழியம் செய்ய விடாதபடி தடை பண்ணுகிற ஆவியே பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அல்லல் படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வெளிப்படுவீராக, பலமாய் வெளிப்படுவீராக. Thank you Father. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. ஒரு பவுலும் சீலாவும் சிறைச்சாலை இருந்து கொண்டு சிறைச்சாலை பார்க்கவில்லை, சிறைச்சாலை தலைவனை பார்க்கவில்லை, சபை கட்டுகளை பார்க்கவில்லை, காவலாளியை பார்க்கவில்லை. மாறாக கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தரை நோக்கி பாடின பொழுதோ, துதித்த பொழுதோ கட்டுகள் ஆமென் கலந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரா, உன் சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது. ஹல்லேலூயா. வறுமை என்கிற சிறைச்சாலை, வியாதி என்கிற சிறைச்சாலை, போராட்டம் என்கிற சிறைச்சாலை இன்றைய காலை நேரத்தில் திறக்கிறது. ஹல்லேலூயா. எப்பத்தா எப்பத்தா திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட ஆசீர்வாத ஊற்றுகளை இந்த கால வேளையிலே திறப்பீராக ஆண்டவரே. அதற்காக தானே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீ இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. எங்களுடைய சாபங்களை பாவங்களை மாற்றுவதற்காக தானே நீ கல்வாரி சிலுவையில் ஒரு சொட்டு இரத்தத்தை கூட இல்லாதபடி எங்களுக்காக எல்லாவற்றையும் சிந்தினீர் ஆண்டவரே. அந்த கல்வாரி நன்மை, அந்த கல்வாரி நன்மை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சாபங்கள் மாறுவதற்காய், நம்முடைய அக்கிரமங்கள் மாறுவதற்காய், நம்முடைய பாவங்கள் மாறுவதற்காய் நீ கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தின இரத்தம். Thank you Holy Spirit. இந்த கால நேரத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி கல்வாரி சிலுவையின் அந்த பாடு மரணங்களை நம்முடைய மனக்கண்ணில் முன்பதாக நிறுத்தி, உனக்காகத்தானே இத்தனை பாடுகளும், உனக்காகத்தானே இத்தனை வேதனையும், உனக்காகத்தானே இத்தனை சிலுவை சுமந்த ஒரு காரியம். இந்த கால நேரத்தில் ஆண்டவரே, எனக்காக நீர் மரித்தீர், உமக்காக நான் ஒண்ணு செய்யல ஆண்டவரே.
ஆறாவது நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என் மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக என்ன செய்தாய்? வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, எனக்காக என்ன செய்தார்? மறுபடியும் மறுபடியும் கால்வாரி சிலுவையில் அவர் அறைகிறதான குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டோ? அவரை துக்கப்படுத்துகிற பாவ காரியங்கள் உண்டோ? அவரை வேதனைப்படுத்துகிறதான துன்மார்க்கத்தனம் உண்டோ? கோபப்படுகிறதுனால், பாவம் செய்கிறதுனால், தேவனுடைய வசனங்களை சட்டத்திட்டத்தை மீறுகிறதுனால் அவரை மறுபடியும் கல்வாரி சிலுவையில் அறைகிறவர். என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. இந்த காலை நேரத்தில் ப்ளீஸ் forgive me Lord, please forgive me Lord. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்தீசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி பாடு மரணங்கள் நினைவு இருக்கிற நேரத்தில் எத்தனை பேர் பாடு மரணத்தை உணர்ந்து எனக்காகத்தான் அடிக்கப்பட்டார், உம்மை மறுபடி சிலுவையில் அறைகிற சுவாமி இடத்தில் இருக்கப்பட்டார், என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி உமக்காய் வாழ உமக்காய் ஓட நற்பணிக்கு சொல்ல எத்தனை பேர் உண்டு? கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. உண்மையா சொல்லலாமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. உண்மையாக சொல்றவங்க மட்டும் உங்க இடது கரத்தை வைத்து வலது கரத்தை நல்லா உயர்த்தி ஆண்டவரே மனசார என்னை ஒப்பு கொடுக்கிறப்ப சொல்லுங்க. உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு கர்த்தர் உங்களை பார்க்கும்படியா ப்ளீஸ் ரைட் ஹேண்ட்ஸ் ஆமென் ஸ்தோத்திர வலது கரங்களை நல்லா உயர்த்தி கர்த்தர் உங்களுடைய கரத்தை பார்க்கும்படியே கரத்தை நல்லா உயர்த்தி, அப்பா இத்தனை பாடுகளும் வேதனைகள் எனக்காகத்தான் ஆண்டவரே, இது மனம் திரும்பாத காரியங்கள் என்னென்ன சாபங்கள் உண்டோ எல்லாவற்றையும் இந்த காலவெளியில மன்னித்து உமக்காக ஓட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஒரு விஷயத்தை மன்னியும் என்று சொல்லி அவர் உங்களை பாத்திரத்தை கழுவாவிட்டால் அவர் உங்களிடத்தில் அவரிடத்துல பங்கு இல்லை சகோதரா. அவர் உங்களை பாத்திரத்தை கழுவாவிட்டால் அவர் உங்களுடைய கால்களை மறுபடியும் கழுவாவிட்டால் பாத்திரத்தில் பங்கில்லை. கால நேரத்தில் அர்ப்பணிப்போடு கண்கள் கலங்கிடுதே, உம்மை நேசிக்கின்றேனா. எத்தனை சொல்ல முடியும்? உம்மை நேசிக்கின்றேன். உலகத்தை வெறுத்து, உலக சிநேகத்தை வெறுத்து, உலக ஆசா பாசங்களை வெறுத்து, உலக பொருட்களை வெறுத்து உம்மை மட்டும் நேசிக்க சொல்றாங்க மட்டும் நல்ல கரங்களை வெட்டி இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ரெண்டு கரங்கள் அசைத்து சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாரும் ப்ளீஸ் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி ப்ளீஸ், எல்லாரும் ரெண்டு கரத்தை, எல்லா கண்களை மூடுங்க. ஒருவர் கூட கண்களை தந்து வேடிக்கை பார்க்க கூடாது. அப்பா, நீர் குயவன், நான் களிமண், சித்தம் போல் என்று வரைந்து கொள்ளுங்கப்பா. ஆராதனை என்பது ஒரு நிலத்தை உழுவதற்கு சமம் சகோதர சகோதரி. ஆராதனை நேரத்தில் எந்த அளவுக்கு விடுதலையோடு கர்த்தரை பாடி உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக அது 30-60 ரூபாய் பலன் கொடுக்க. நல்ல கரங்களை உயர்த்தி கல்வாரி சிலுவையில் எவ்வளவு மணி நேரம் உங்களுக்காய் கரங்கள் சிலுவையில் அரைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கைகள் எவ்வளவு வலி எடுத்திருக்கு சகோதரா. ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உங்க பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உங்க பாதத்தில், உருவாக்குமே என்னை. அப்பா, உருவாக்குங்கப்பா, உமக்காக பயன்பட உருவாக்குங்கப்பா. என்னை உருவாக்குமே, என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலிருந்து வியாதினால் கஷ்டப்படும் நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க. கரங்களை சொல்லுங்க. இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி. கரங்களை வைத்து சொல்லுவோமா? இயேசுவை பார்த்து நன்றி இயேசுவே, worship the Lord, hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி hallelujah,
Hallelujah. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஓ நன்றி இயேசு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கலைத்தடி சொல்லுமா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, எனக்கு புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இருவரை தாங்கினீரே, என்னை சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, உமக்கு நன்றி இயேசு ராஜா, 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 ஆமே நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, உமக்கு உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. இம்மட்டுமாக கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து நமக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து ஹல்லேலூயா வழி நடத்தி வந்திருக்கிறார். அந்த கிருபைகளை நினைத்து கரங்களை தட்டியப்பா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாமும்
உலக மக்களை போல பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் கிருபையால் கர்த்தர் நம்மை சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரி. எனக்கு ஒரு 4 காரியங்களை அதே வசனத்திலிருந்து சுட்டி காண்பித்தார். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு தெரிந்த சரித்திரமாய் நபராய் இருக்கிறபடியினால் சில சம்பவங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஜாக் பார்னல்ஸ் என்கிறதான ஒரு நபர் சொல்லுகிற இந்த யாபேசை குறித்து, அந்த நாட்களிலே குழந்தையின் பெயர், குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான தீர்க்க தரிசனமாக இருக்க வேண்டும். எனவே ஜாபேஸ், அதாவது ஜாபேஸ் என்று சொன்னால் வலி என்று அழைக்கப்பட்டனர். இதை ஜாக் பார்லன்ஜி என்கிறதா தேவ மனிதன் சொல்லுகிறார். இந்த குழந்தையின் பெற்றோர்கள் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து, தயவு செய்து கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்க யாரும் சத்தம் போட கூட கவனமா இருக்க வேண்டும். இந்த யாபேசினுடைய எதற்காக இவன் அதாவது யாபேஸ் என்று சொன்னால் வலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பலவிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த ஜாக் பார்லன்ஜி என்கிறதான தேவ மனிதன் சொல்லுகிறார், இவனை குறித்து வலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட பெயர். இந்த குழந்தையின் பெற்றோர் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். அந்த சாபம், அந்த பெற்றோர்கள் செய்த சாபங்கள் பிள்ளைகளை பற்றி பிடிக்கிறது. எனவே ஒரு சாபத்திற்குரிய காரியம் அந்த யாபேசனுடைய வாழ்க்கையில் இருந்தபடியினால் அவன் இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்க கூடும் என்று சொல்லி ஜாக் பார்லன்ஜி என்கிறதான தேவ மனிதர் சொல்லுகிறார். ஆல்பர்டா ஹீபர் என்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார், யாபேஸ் யூதாவின் மகன்களின் ஒருவன். யாபேஸ் தன் சகோதரர்களை விட கனம் பெற்றவன். அவரது தாயார் துக்கத்துடன் சுமந்ததால் அவருக்கு அப்படி பெயரிட்டார். அவரது தாயார் எந்த விதமான துக்கத்தை சுமந்தார், அது உடல் ரீதியான பலவீனமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை ரீதியாக இருக்கலாம், அல்லது யாபேசை பெற்றெடுக்கும் பொழுது ஏதோ ஒரு கஷ்டத்துல தரித்திர நிலைமையில இருந்திருக்க கூடும் என்று சொல்லி இந்த ஆல்பர்டா ஹீபர் என்கிற தேவ மனிதர் சொல்லுகிறார். அதெல்லாம் நமக்கு தெரியாது. டாக்டர் ப்ரூஸ் வில்கின்சன் என்கிறதா அந்த ஸ்தோத்திரன் அவர் எழுதிய தி பிரேயர் ஆஃப் தி ஜாபேஸ் என்கிறதான ஒரு புத்தகத்தில் இப்படியாக அவர் எழுதியிருக்கிறார், அவன் யூதாவின் வம்சாவளியை சார்ந்தவன், அவன் ஒரு மதிப்புமிக்க மனிதர், அவர் தாயார் துக்ககரமான அல்லது துக்கத்தை உண்டாக்குகவன் என்று பெயரிட்டார். எனக்கு என்னடா நான் இவர் எழுதினதில்ல, இவன் துக்ககரமான அல்லது துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த 1 புத்தகம் அந்த 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே யாபேஸ் சொல்லும் பொழுது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு பாரமான ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினது. அல்லேலூயா. எப்படி எசேக்கியாவின் ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினதோ, எப்படி எலியாவின் ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினதோ, எப்படி எஸ்தரின் ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினதோ, இந்த ஸ்தோத்திரம் இந்த யாபேசனுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த யாபேசனுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டுவதற்கு ஒரு காரணம், அவனிடத்தில் ஒரு தாழ்மை காணப்பட்டது. அல்லேலூயா. நீங்க நீங்க சாலமனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்கிறப்பா, உனக்கு நான் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவன் சொல்ற, ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம், நீங்க எனக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். நீங்க என்னத்தை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் நீங்க எனக்கு என்ன வேண்டும்? ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு சுகந்த விண்ணப்பம். என்ன கேட்கிறான்னா, ஆகையால் உமது, அந்த 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சாலமோன் கேட்கும் பொழுது அவன் வீட்டை கேட்கல, வாசல கேட்கல, பைக்கு கேட்கல, BMW காரை கேட்கல, அதை கேட்கல, இதை கேட்கல, ஐபோன் போனை கேட்கல. அப்படிதானா? அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே கேட்கல. கேட்டது, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க.
அவருடைய ஜெபம் தேவ சமூகத்தில் விலையேறப்பட்டதாக இருந்தது. ஆமே. அதே போலதான் இந்த ஜாபேசுடைய ஜெபமும் இந்த சாலமனுடைய ஜெபம் ஒரு தாழ்மையை குறிக்கிறது. தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி கேட்கணுமா, ஆண்டவரே நீங்க அது தரலன்னா நான் விட மாட்டேன், அப்படி அது யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு தெளிவாய் சொன்ன ஒரு காரியம், யாபேசின் எல்கையை விரிவாக்குனது போல உங்களுடைய அநேக எல்கைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். ஆமென். எனக்கு என்னுடைய கான்செப்ட் நான் ஜெபம் பண்ண இந்த வசனத்தை நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த திருவண்ணாமலையில உங்க எல்கைகள் விரிவாக்கப்பட போகிறது. ஆமென். அல்லேலூயா. அருமையாய் பாச அந்த வேன்ல போகும்போதெல்லாம் சொல்லிட்டே போயிட்டு தான் நான் பின்னால இருந்து பிரைஸ் பண்ணிட்டு இந்த ஆண்டவரே நாங்கள் போகிற இந்த இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாற வேண்டும். ஆமென். இதுவரைக்கும் நாங்க போன இடத்துல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாத இடத்துல கரண்ட் வந்துட்டு மின்சாரம் வந்து ஸ்கூல் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு நிறைய சம்பவங்கள். நீங்க மஜுலியில பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்துட்டு அதுக்கு பிறகு கரண்ட். நாங்க ஹாஸ்பிட்டல்ல 2019 ஏப்ரல் 22 மருத்துவமனை ஓபன் பண்றோம், அதுவரை கரண்ட் கிடையாது. ஆமா சோதரம் அங்கெல்லாம எழுதி போட்டு வரல. ஆனால் ஏப்ரல் 19 அந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றோம், அன்னைக்கு காலையில கரண்ட் வந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எங்கெல்லாம் கால் மிதிக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. காரணம், அந்த யாபேசு போன்ற கருத்தாக, எலியாவை போன்று கருத்தாக, எசேக்கியா ராஜாவை போன்று கருத்தாக, எஸ்தரை போல கருத்தாக, நெகேமியாவை போல கருத்தாக நாம் ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த 4 காரியம் என்ன? யாபேசுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற 4 காரியத்தை மட்டும் ஒரு 10 நிமிஷத்துல ரத்தன சுருக்கமா சொல்ல போகிறேன். நீங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக இஸ்ரவேலின் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரம் என்பதே யாபேஸ் அறிந்திருந்தான். அல்லேலூயா. அதாவது நல்ல கவனி, இஸ்ரவேலின் தேவன் அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதனால தான் அவன் என்ன சொல்றானா, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். முதலாவது என்ன கேட்கிறானா, ஆசீர்வாதம். அதாவது நல்ல கவனிங்க, ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் சொன்னால் ஃபர்ஸ்ட்ல நம்ம வாழ்க்கையில வர வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தால் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேடி வரும். இன்னைக்கு நடந்த ஒரு சாட்சியை சொல்றேன். நான் மணிப்பூருக்கு 8ஆம் தேதி நான் கிளம்புறேன். ஃபர்ஸ்ட்ல கந்தமான்ல போய் 2 சர்ச்சுக்கு அதாவது அடிக்கல் நாட்ட போறேன். 11, 12 முடிச்சுட்டு 13ஆம் தேதி அங்கிருந்து நேர அஸ்ஸாம் போகிறேன். 14ஆம் தேதி தம்பி ராகுலுடைய அண்ணன் மேரேஜ், எங்கள் லேண்டு கொடுத்தவர். முடிச்சுட்டு 14, 15 எங்கள் ஊழியம், 16, 17, 18 3 நாட்கள் மணிப்பூர். அப்போ நான் எங்கள் டாக்டர் அங்கே 2 டாக்டர் அங்கே வச்சுருக்குறோம், சேலரி கொடுத்து வச்சுருக்குறோம். டாக்டரோட சொல்லும்போது, டாக்டர் மணிப்பூருக்கு இந்த மாதம் போகணுமா, அடுத்த மாதம் போகலாம். ஏன்னா நான் சாட்சியாக சொல்லுவது மாத்திரமல்ல, பாரத்தோடு சொல்லுகிற காரியம். அந்த 120 பிள்ளைகளும் எனக்கு பேர் வச்சிருக்கேன்னு தெரியுமா, மஸ்கோத் அல்வா அங்கிள். ஆமேன். என்ன தெரியுமா, நான் எங்கிட்ட போகும்போது அடிக்கடி மஸ்கோத் அல்வா வாங்கிட்டு போவேன். அந்த பிள்ளைங்க எனக்கு வைத்திருக்கிற பெயர் மஸ்கோத் அல்வா. அப்போ இந்த வாட்டி போகிறதுக்கு எந்த விதமான சாத்தியம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் ஏதாவது செஞ்சார்னா கண்டிப்பாக நான் டிக்கெட் போடவே இல்லை. நான் டிக்கெட் ஹவுகாத்தி வரை தான் டிக்கெட். நேற்று நைட்டு தூங்கி போட்டேன், ஒரு விசுவாசத்தில் போட்டேன். மணிப்பூருக்கு போடல. ஆண்டவரே நீங்கள் மணிப்பூர் ரூட்டை காமிச்சிங்கன்னா நான் இந்த வாட்டி போவேன். ஏன்னா உள்ளே போயாச்சுனாலே குறைஞ்சது 2.5 lakhs எங்களுக்கு ஆகும். சாப்பாடு, சொட்டர், பயங்கர குளிர், நம்ம ஒரு மாதிரி இல்லை. அதே மாதிரி மருந்துகள் நிறைய ரொம்ப செலவு. ஆனால் நான் மணிப்பூர் டிக்கெட் போடல, நீ போடுறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் போட வச்சுட்டார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இவ்வளோ நல்ல ஒரு பாரு. அதனால தான் நம்முடைய ஏக்கம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை கர்த்தர் அறிகிறார். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய எண்ணங்களும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம கிடைக்காமல், நம்ம கேட்காமலேயே கர்த்தர் தானாய் கொடுப்பார். ஆமென். ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் வைத்து இந்த யாபேஸ் அப்படி ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்கை என்னுடைய ஆசீர்வாதம், என்னை நீ ஆசீர்வதிக்க வேண்டும்.
ஆபிரகாம் ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17-18 வாசித்தீங்கன்னாக்கா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அப்போ யாபேசுக்கு நல்ல தெரியும், ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தான் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல கவனி. ஐயா பிரதர், எனக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னாக்கா உங்ககிட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதமே இல்லைன்னு அர்த்தம். ஆமே. நல்ல கவனி. எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல நேரத்தினை கொடுத்து பக்தி விருத்தியை அடைந்து தேவனுக்காக வைராக்கியப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிப்பார். நேற்றைய தினத்துல ஒரு சகோதரர் சோப்பு பிசினஸ் பண்ணிருக்கிறத என்ன சொன்னாங்க, பேரெல்லாம் கேட்கல. அப்ப நாங்க அப்படியே ஜோம் பண்ணே நடந்துகிட்டே இருப்பேன், வருவேன் நடப்பேன், அப்படி ஜோம் பண்ணே நடந்துட்டே இருப்பேன். நான் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. அப்ப அவர் யார்கிட்டயோ சொல்றாரு, ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படின்னு காஸ்பல் சொல்றாரு. ஆண்டவருக்கு நீ கொடுத்து பாருங்க, அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாருங்கிற வார்த்தை என் காதுல விழுந்து. ஆமே. இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தருக்கும் முதல் கொடுக்க வேண்டிய நம்ம சின்ன உள்ளத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. சகேகு தன்னுடைய உள்ளத்தையும் கொடுத்தான், உள்ளதையும் கொடுத்தான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? சகேகு உள்ளத்தையும் கொடுத்தான், உள்ளதையும் கொடுத்தான். அதனால அவன் வீட்டுல என்ன வந்தது? ரட்சிப்பு. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல வந்துட்டுனா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீங்க கேட்காமலே எல்லாம் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. 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 அப்போ முதலாவது கேட்க, ஆண்டவரே என்னுடைய நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இரண்டாவது அவன் என்ன கேட்கிறான்னா, இரண்டாவது வாசிக்க பார்க்கலாம். தேவரே என்னை ஆசீர்வதித்து என் பிள்ளையை பெரிதாக்க. இரண்டாவதாக எல்கையை பெரிதாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லை பெரிவாக்கணும், விரிவாக்கணும். என்ன எல்லை? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்குண்டு பெருகிட்டு போகணுமா? விளங்கிச்சா விளங்கி போச்சா? ஆமே. அல்லேலூயா. திருநெல்வேலியில் இருக்க ஒரு பாஸ்டர் இருக்கிறார். விளங்கிச்சா விளங்கி போச்சுன்னா, விளங்கிச்சுன்னா புரிஞ்சுன்னு அர்த்தம், விளங்கி போச்சுன்னா புரியலன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நல்ல கவனிங்க. என் எல்கையை நீர் விரிவாக்க வேண்டும். என்ன எல்கை? ஊழிய எல்கைகள் விரிவாக்கப்பட வேண்டும். ஆமென். இந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை சிறு பிள்ளையிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், ஆண்டவரே எங்க சபை இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும். எங்க சபையில நான் சொல்றேன், இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், உங்க சர்ச்சில் இனி வருகிற நாட்களில் 2 ஆராதனை 5 ஆராதனை நடக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. அது நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். இருங்க, கையை தான் உயர்த்திச்சு, நல்ல உயர்த்தி. ஆண்டவரே எங்க சர்ச்சில் 5 ஆராதனை, அதுல 2 ஆராதனை இங்கிலீஷ் ஆராதனை. ஆமென். 3 ஆராதனை தமிழ் ஆராதனை இங்கே நடக்கணும். எல்லாம் நம்புறீங்க? பாஸ்டர், நம்புறவங்க எல்லாம் போட்டோ பிடிச்சு வச்சுக்கோங்க. நம்புறவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு மத்தியானமே பைபிளை தூக்கிட்டு இந்த திருவண்ணாமலையில 16 கிலோமீட்டர் நடக்கிறாங்க பாருங்க. நீங்களும் நடந்து ஆண்டவர், நான் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமா பிரசங்கிக்கணும். தம்பி எங்க ஓடுறீங்க? தைரியமா போகணும். வேதத்தை எடுத்து நீங்க போய் பாருங்க. அருமையான ஒரு நபருக்காக ஜெபம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? ஒரு போதகர் ஊழியத்துக்கு வந்த உடனே குழந்தையை பறி கொடுத்தார். எனக்கு சொன்ன உடனே என் ஞாபகத்தில் வந்தது, டிசம்பர் 20ஆம் தேதி நான் மணிப்பூருக்கு போயிருக்கிறேன். 3 நாள் 4 நாள் தங்கி இருந்து நிறைய ஆகாரம் சொட்டுல எங்க பிள்ளைங்களை கொடுத்து எடுத்துட்டு, அந்த 20ஆம் தேதி 77 பாடியை அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க, அடக்கம் பண்றாங்க மணிப்பூர்ல. தயவுசெய்து பேசாதீங்க. அந்த 77 பாடிகள் அடக்கம் பண்ணும்போது நாங்க உண்டு. அதை அடக்கம் பண்ணுகிற அந்த வேலை அடக்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு போதகர் அவருக்கு சர்ச்சை அதை தீ கொளுத்தி எரிச்சிட்டாங்க. எப்படின்னா, அவரை கட்டி வைத்து அவரது மனைவியும் 2 பிள்ளைகளும் சேரோட வைத்து மண்ணெண்ணெயை ஊற்றி ஃபுல் சபையும் அப்படியே எரிச்சிட்டாங்க. அது ஒரு அது உட்டன் சர்ச். ரொம்ப நல்லா இருந்தாச்சு. அந்த பழைய போட்டோலாம் காமிச்சாங்க. அவருக்கு கண்ணு முன்னாலேயே தம் மனைவி 2 பிள்ளைகள் உயிரோட கொளுத்தி எரிக்கப்பட்டாங்க. சில விசுவாசிகளும் அணைக்க போய் அதில் 2 பேரும் மரிச்சு போனாங்க. அன்றைக்கு அந்த அடக்க ஆராதனை கலந்து கொண்டேன். ரொம்ப உள்ள உடஞ்சி போனேன். அந்த ஊழியர் அடக்கம் பண்ணி முடிஞ்சோன்னு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் உள்ளத்தை அசைச்சிட்டுங்க. ஆண்டவரை, நீரனை கொன்று போட்டாலும் நான் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவரே,
யோபு சொல்றது போல, ஆண்டவர் நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உமக்காய் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. நான் கலப்பலை கையை வச்சுட்டு நான் ஒரு நாள் திரும்பி பார்க்கவே மாட்டேன் ஆண்டவரே. அந்த மனுஷன் அவ்வளவு பிரச்சனையிலையும் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதாவது ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் அப்படி நீங்க ஸ்டெப் கால் வச்சிட்டாலே அவன் உங்களோட வந்துருவான். அவ்வளவு பிரச்சனை பண்ணுவான், அவ்வளவு போராட்டம், அவ்வளவு இழப்பு, அவ்வளவு சாத்தானுடைய போராட்டம். அதனை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர்ட்ட கேட்கணும். அல்லேலூயா. நம்ம கேட்கறது, ஆண்டவரே என்னுடைய தேசத்துல சுவிசேஷ எல்கள் விரிவாக்கப்பட வேண்டும், சபைகள் உருவாக்கப்பட வேண்டும், சபைகள் பெருகணும், ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். திருவண்ணாமலைக்கு வருகிற அத்தனை பேரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறியணும் என்கிற அந்த கான்செப்டோட நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க மட்டும் ரட்சிக்க, கிறிஸ்தவர்கள் சுயநலவாதி இருக்கவே கூடாதுங்க. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:4 சொல்கிறது, அவரவர் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவர்களை நோக்க. அந்த கான்செப்ட், அந்த எண்ணம் பவுலை போல எப்ப நம்ம இருதயத்தில் வருகிறதோ அன்றைக்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் அத்தனை பேர் நீங்க எல்லாரும் வேதத்தை புறப்பட வேண்டும். நான் 5 ஆராதனை நடக்கணும், சும்மா அவர் மட்டும் பாஸ்டர் மட்டும் சுத்தி வருதில்ல, பாஸ்டருடைய மனைவி மட்டும் சுத்தி வருகிறது இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் மீது விழுந்த ஒரு கடமை, ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் இருக்கிற பிள்ளைங்களாம் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி சண்டே சர்வீஸ் கொண்டு வரணுங்க, கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு பாரம், ஒரு துடிப்பு நமக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய எல்கைகள் விரிவாக்கப்படும் பொழுது நம்முடைய ஆசீர்வாத எல்கைகளை, குடும்பத்தின் காரியங்களை, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தந்து, சொத்துக்களை தந்து, சுகபலத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்ப யாபேசுக்கு நல்ல தெரியும் ஆண்டவருடைய வார்த்தையில உண்மை உண்டு. ஆமேன். அவர் வாக்குத்தத்தம், அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. விசுவாசம். 2வது தாழ்மை மாத்திரம் இல்லை, அவன்கிட்ட கண்டுபிடிச்ச 2வது ஒரு விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுது, உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. விசுவாசத்தோட கேட்டான் பாருங்க, கர்த்தர் அதை அவனுக்கு செய்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக அவன் ஸ்தோத்திரம், மூன்றாவதாக அவனிடத்திலே காணப்பட்டது, அவன் ஸ்தோத்திரம், என்னை ஆசீர்வதி எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவரது கரம் நம்ம கூட இருந்துன்னா நம்ம எங்க போனாலும், எந்த ஆபத்து வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஜூலை மாதம் நானும் டாக்டர் ஜான் கிங்ஸ்லி அஸ்ஸாமில் இருக்கிறாரு, அவர் நானுங்க போகிறோம், ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டில் எங்களை பயங்கர கேட்காத கேள்வியிலும் கேட்டேன். செகண்ட் டைம் நம்ம ஆல்வின் தம்பி வந்தார், கேட்காத கேள்வி. ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கண்களிலே தயவுகளை கர்த்தர் கிருபை செய்தார். எப்படி தெரியுமா? நாங்கள் எல்லா ஸ்தோத்திரம் டாக்டர், நர்சஸ், அப்புறம் இந்த மாதிரிப்பட்ட உள்ளால இது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாம் இருந்ததுனால எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்காம எங்களை விட்டுட்டான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவரது கரம் கூட இருந்துன்னா எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவங்களுடைய கண்களில் தயவுகளை கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2004ஆம் ஆண்டு பீகார்ல ஊழித்து முடிச்சுட்டு வரேன். அப்ப ஏன் கூட நாங்கள் மொத்தம் 8 பேர் 2 பைக்கில் போகிறோம். அந்த ரோத்தாஸ் மலை, அந்த ரோத்தாஸ் மலையில் கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சோம். போயிட்டு கீழே வர்றோம், பெரிய அந்த நக்சலைட் எல்லாம் மரத்தை வெட்டி போட்டான். மரத்தை வெட்டி போட்டு நாங்கள் தாண்டி போக முடியாது. அப்போ என்னடானா எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு டெக்ரியான்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறணும், கல்கட்டா டு சென்னை, சென்னை டு நார்மல். அப்போ நாங்கள் போய் அந்த மரத்துக்கிட்ட என்னோன்னு நாங்கள் மரத்தை தூக்குறோம். எங்களுக்கு நக்சலைட் நம்ம ஊர்லலாம் அரச கட்சிகள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவான். அங்கெல்லாம் எப்படின்னாக்கா தீவிரவாதி அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுவான். சரிங்களா? பந்து அன்னைக்கு வாகனம் போகக்கூடாது. நாங்கள் 2 வண்டியில் 4 நாள் 8 பேர் போயிட்டே இருக்கிறோம். மரத்தை வெட்டி போட்டான். அப்போ நான் போய் மரத்தை, பெரிய பலசாலி மாதிரி மரத்தை தூக்குறேன். திடீர்னு ஒரு 150 பேர் துப்பாக்கியோட நிற்கிறான். துப்பாக்கியோட நின்னோன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு ஒன்றுமே ஓடலை. தன்யவாத் சொல்லி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. சிரிப்பை தவிர ஒன்றுமே வரல. அது ஒரு ஸ்தோத்திரம். கொஞ்சம் இருட்டாகிற நேரம், 4 மணி 3 மணிக்குள்ள இருட்டாயிரும் அந்த பகுதி. அப்போ நக்சலைட் எல்லாம் துப்பாக்கி நிற்கிறேன். யாரடா அப்படின்னு பயங்கரமா எங்களை மிரட்டுறா, நீங்க எல்லாம் சிஆர்பிஎஃப் போலீஸ்காரங்க உளவாளி. அப்படி இல்லை, நாங்கள் மதராசிங்கிற அவன் கேட்டப்பாடு இல்லை. அப்போ அவன் சொல்லி, சார் எங்களுக்கு ட்ரெயினில் போகணும், சீக்கிரம் விடுங்கன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். எங்கள் கூட 4 வாலிப பிள்ளைங்க இல்லை தம்பிமாரு டாக்டர்லாம் வந்திருக்கிறாங்க. நான் அந்த நக்சலைட் என்கிட்ட கேட்குறான், உனக்கு எங்களை பார்த்த பயமே இல்லை? இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமேன். சிரிப்பு ஏன் தெரியுமா? அவன் சுட்டு கொன்னா நான் பாட்ட போவேன். ஆமேன்.
உனக்கு ஏன்டா உனக்கு பயம் இல்லை கேட்டா, சாவ குறித்த பயமே இல்லை. அவரது கரம் என் கூட இருக்கிறது வரைக்கும் என் தலையிலிருந்து ஒரு முட்டி கூட விழாது. ஆமென். இது செகண்ட் டைம் துப்பாக்கி முறையில் இருக்கிற. தேர்ட் டைம் ஸ்தோத்திரம் சட்டீஸ்கர்ல ஒரு டைம்ல போகும்போது இதே மாதிரி துப்பாக்கி முறையில் அவன் சொல்ற, உன்னை சுடுவதற்கு கையே வரல. ஏன் வரலன்னா கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறாள். ஆமென். சாட்சியா சொல்ற. 2008ஆம் ஆண்டு டாக்டர் சுனில் ஜெயகரன் அவங்களும் அவங்க டாக்டர் சஷ்யா, டாக்டர் பாவை ஃப்ரம் கோயம்புத்தூர், நாங்க 3 பேரும் ஒரு சர்ஜரிக்காக முடிச்சுக்கிட்டு ட்ரெயின்ல ஏறி டெஹ்ரியான்ஸ் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம். மறுநாள் கல்கட்டா இருந்து 10 மணிக்கு ஃபிளைட்டு. ட்ரெயின்ல ஏறி நல்ல தேர்ட் ஏசில நல்ல சுகமா செகண்ட் ஏசி நல்ல தூக்கிட்டோம். காலையில முழிச்சு பார்க்கும் ஒரு சென்டர், ஒரு காட்டுக்குள்ள ட்ரெயின் நிற்கிறது. முன்னால இருந்த 4 பெட்டி வெடிச்சிருக்கு, பின்னால 4 பெட்டி வெடிச்சிருக்கிறது. நாங்க இருந்த 2 பெட்டி மட்டும் வெடிக்கல. ஆமென். பீகார்ல எப்படின்னா நக்சலைட் வந்து குண்டு வச்சு அந்த ஜோத்பூர்ல வரக்கூடிய ட்ரெயின், அதுல வந்து தங்க அந்த வைரம் இதெல்லாம் இந்த சேட்டு மாதிரிலாம் கொண்டு வருவான் பிசினஸ்க்காக கல்கட்டாக்கு. அதை கனெக்ட் பண்ணி ட்ரெயின்ல வந்து பாம்பு வச்சு பிளாஸ்டர் பண்ணி பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா பெட்டியும் வெடிச்சு நாங்க இருந்த 2 பெட்டி மட்டும் வெடிக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நல்ல கவனி. ஏன் தெரியுமா? கர்த்தர் கரம் என்னோடுங்க, கடுகளவு குறையில்லைங்க. கைதட்டி கர்த்தர் கரம் என்னோடுங்க, கடுகளவு குறையில்லைங்க. காத்திடுவார் என்னை, இறுதி வரை என்னை தாங்கிடுவார். காத்திடுவார் என்னை, இறுதி வரை என்னை காத்திடுவார். கர்த்தர் கரம் என்னோடுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. சொல்லுங்க, கர்த்தர் கரம் என்னோடுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. அப்ப கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தா நம்ம பயப்பட வேண்டிய தேவை. பக்கத்துல கைப்பிடிச்ச கர்த்தர் கரம் கூட இருக்கா? சத்தமா சொல்லுங்க, கூட இருக்கா? கூட இருக்கா? ஆமா. எங்க வீட்டு பக்கத்தில் பக்கத்து வீட்டு பத்மா கிட்ட கேட்டாக்கா கர்த்தருடைய கரம் கூட இருக்க, கூட இருக்கு சொல்லிட்டே இருக்கு. ஒரு பள்ளிக்கு எம்மா எப்பா எம்மா எப்பாடு துள்ளி குதிச்சு ஓடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு பள்ளிக்கே தைரியம் இல்லாத ஒரு கூட்டம் உங்களை சொல்லல. அல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதுனால ஒரு பயமே வர. துப்பா வச்சு கேட்கிறேன், உனக்கு மரணத்தை சாக குறித்து பயம் இல்லையா? இல்லவே இல்லை. ஏன்னா எங்க அப்பா கூட இருக்கனால. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த மிஷினரி ஊழியத்தை பல இடங்கள் பல மாநிலங்களில் போய் கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் ஒரு ஆபத்துக்கு வராதபடி. ஆபத்துகள் வந்தது, ட்ரெயின்ல பெட்டி வெடிக்கும், எல்லாம் குண்டு மழை பொழியும். ஆனால் ஆண்டவர் சத்துருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்காதபடி சர்வ வல்லவர் கூட இருக்கிறார். காரணம் அவருடைய கரம் கூட இருக்கிறதுனால. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அவரது கரம் என்னோடு இருக்க வேண்டும். தேவனுடைய கரம் அவரோடு இருப்பது தேவனுடைய வழிகாட்டுதலையும் அவரது பலத்தையும் தினசரி கூட போகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உங்க கரம் என் கூட இருந்தா நான் நடக்கிற இடம் போகிற இடம் எல்லாம் நீங்க என்னோடு கூட வருவீர். எந்த சத்துருக்கு முன்பதா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த மாதிரி ஒரு எண்ணம். நல்ல கவனிங்க. இப்ப சிங்க கபில தானியேல் தூக்கி போட்டாச்சு. எங்க தூக்கி போட்டிருக்கு? சிங்க கபில தானியேல் தூக்கி போட்டாச்சு. ஆனா அவன் பயப்படவே இல்லை. அல்லேலூயா. ஏன் பயப்படல? தானியேல் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் என் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தேன். ஆமென். அல்லேலூயா. நீ பிரசங்கத்தை கேட்ட யாபேஸ், ஆண்டவரே உங்க கரம் என் கூட இருக்கு, உங்க கரம் கூட இருக்கு. மக்களே, அந்த ஸ்தோத்திரம் ஏதாவது கருப்பு தெரியுதா காத்து பெரிதா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. நல்ல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னா அதை விசுவாசிக்க வேண்டும். தானியேல் விசுவாசிக்கிற கேட்கிற, ஏ தானியேலே உன் ராஜா உன்னை விடுவி, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்புவிச்சாரா? ஆம் ராஜாவே, என் தேவன் பேர் நான் விசுவாசம் உள்ளவனாயிருந்தேன். ஆமென். அதனால் சிங்கத்தின் வாய்களை தூதனை கொண்டு ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஒன்னு சொல்றேன், ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். ஆமென். அவரது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்கிற நம்பிக்கையோடு நீங்க புறப்பட்டு போங்க. ஒரு தீங்கு உங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அவரது கரம் உங்க பிள்ளைகளோட போகும். பிள்ளைகள் காலேஜ் ஸ்கூல் போலாங்களா அல்லது கணவர் ஜாப் போடுறாங்களா, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் பிள்ளைகளோட போங்க, உங்க கரம் என் பிள்ளைகளை தாங்க வேண்டும். நான் ஒரு விஷயம் ட்ரெயின்ல வந்துகிட்டே இருக்கிறேன். அதாவது ஒரிசால லம்டா போட்டு ஒரு சர்ஜரி கேம்ப் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். நானும் டாக்டர் ஞானமணி, அவர் வந்து ஜெய்சன் ஹாஸ்பிட்டல் அனசிஸ்டர் வந்து ஸ்தோத்திரம் இருக்கிறார். நான் அவர்கிட்ட 40 சர்ஜரி டே அண்ட் நைட்டு முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறோம்.
அப்ப விசாகப்பட்டினத்துல எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் இல்ல, எப்படியோ வந்து கோரமண்டல் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் ஏசி டிக்கெட் கிடைச்சது. அதுல நாங்க ஏறி நாங்க வந்துட்டே இருக்கிறோம். அப்ப நான் ஒரு அறையில இருக்கிறேன், டாக்டர் இன்னொரு அறையில வந்து சைடு ஸ்லீப்பர்ல மேல படுத்து. அப்ப என்னுடைய அறையில ஒரு அம்மா வந்து அடுத்து விஜயநகரத்துல இருந்து ஒரு அம்மா ஏறுறாங்க. அவங்க வந்து ஏறினாங்க, அவங்க படுத்துக்கிட்டாங்க. காலையில் அதிகாலை 3 மணிக்கு நான் படுப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், படுப்பேன், தூங்குவேன், எழும்புவேன், ஜெபம் பண்ணு, இதே தான் பண்ணிக்கிட்டே சென்னை வர்றது வரைக்கும். விஜயநகரத்துல தாண்டி நெல்லூர் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்மா அபிஷேகத்துல நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் பார்த்தேன், என்னடா என்னாச்சு, ஏதோ பேய் பிசாசு போல பிடிச்சிட்டு போல இருக்கு. ஏன்னா நான் ஜெபம் பண்றேன், ஜெபிக்கும் போதே என் அறியாமலே அப்படியே ஒரு பரலோக தரிசனம், அந்த ஆவியில் அபிஷேகத்துல நிறைந்து கொண்டு என்ன நடக்குன்னு சொல்லி தெரியல, அப்படியே அந்த பிரசன்ஸ்ல போயிட்டே இருக்கிறேன். அந்த அம்மா சத்தமா சொல்லு, பிரதர் ஜெபத்தை நிப்பாட்டுங்க, ஜெபத்தை நிப்பாட்டுங்க, ஜெபத்தை நிப்பாட்டுங்க. என்னால இந்த இதுல அறையில இருக்க முடியல. என்னோட அம்பா போச்சு, ஜெபம் பண்ண நான் சத்தம் போட்டே ஜெபம் பண்ணல, அமைதியா ஜெபம் பண்றேன். இந்த அம்மாக்கு என்னாச்சு, தேவனுடைய அபிஷேகம் அவங்களால இருக்க முடியல. ஆமென். அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதான் நான் சொல்ல வரேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போக அவர் தூதனுக்கு கட்டளையிடுவார். அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்க ஒரு முள்ளான பகுதி, ஒரு வனாந்தரமான இடம் போயிட்டே இருக்கிறேன், கல்லு முள்ளெல்லாம் குத்துது, காலில் ரத்தம் பீரிட்டு பாயிருது, நீங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு 2 கரம், அந்த 2 கரங்களிலே ஆணி பாய்ந்த கரம், அந்த 2 கரம் வெள்ளையங்கி தரித்த கரம், அந்த 2 கரங்களும் உங்க கால்களை தாங்கிறத நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். எனக்கு ஷாக். ஆண்டவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறான். கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேதனை, அவமானம், நிந்தை, போராட்டம், ஆபத்துகள் நிறைந்த ஒரு ஸ்தோத்திரம். இது ஒரு மினிஸ்ட்ரி, ஆனால் ஆண்டவர் நடத்தி வருகிறார். இன்னைக்கும் நான் ஜெபம் பண்ணேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்க யாருன்னு தெரியாது, நீங்க ஜெபம் பண்ணதை ஆரம்பிச்சிட்டீங்க, ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு, என்னால் ஆவியில நிரம்பி என்ன இருக்க முடியல, அந்த அபிஷேகத்தை நிறைய வந்தா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆமென் சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஜெபம், ஆண்டவரே என்னை பாதம் கல்லிடாதபடிக்கு என்னை தாங்கி கொண்டு போய் எனக்காக ஒரு தூதனை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். அதனால் சொன்னேன், கர்த்தர் கர்ணம் கூட இருக்கிறது வரைக்கும் நமக்கு கடுகளவும் பயம் கிடையாது. அல்லேலூயா. 4வது சொல்லி முடிக்கிறேன். 4வது ஆமென் ஸ்தோத்திரம். 4வது என்ன செஞ்சான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவருக்கு அருளினார். அல்லேலூயா. மத்திய 6ஆம் அதிகாரம் 9-13 வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை என்ன, நீங்கள் ஜெபம் பண்ணும் விதமாவது, அந்த 13வது வசனம் சொல்லுகிறது, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். யாபேஸ் அதான் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள். இந்த கொரோனா நாட்கள்ல நீ வீட்டில் இருந்திருப்பீங்க, நீ எல்லாரும் இல்லை, உண்மையிலே கொரோனா நாட்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பறந்துக்கிட்டே இருந்தேன். ஃபுல்லாக ஊழியத்தில், ஃப்ளைட்டில், ட்ரெயினில், பஸ்ஸில் ஃபுல்லாக நான் சோதனம் அஸ்ஸாமுக்கு எத்தனை வாட்டி போயிட்டு இருந்தேன். ஒரு கிருமிகள் கூட என்னை அழிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு தீங்கும் அவன் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஒரு தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி அவன் ஸ்தோத்திரம் பாதுகாத்துக் கொள்வார். நாம் தேவனுடைய கரத்துக்குள் இருக்க வேண்டும். நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். யாபேசு நம்பினா, தேவனை விசுவாசித்தான், தாழ்மையோட ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணா, அவ ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறதெல்லாம் தேவன் எனக்கு கொடுப்பான்னு சொல்லி நம்புறதுனால கர்த்தர் அத்தனையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. அவன் துக்கத்தின் மகன். இந்த நாட்களில் ஆண்டவரே நான் வேதனையோட வந்திருக்கிறேன், துக்கத்தோட வந்திருக்கிறேன், புலம்பலோட வந்திருக்கிறேன், என் பிரச்சனை மாறுமா, என் கடன் மாறுமா, என் வியாதி மாறுமா, என் போராட்டம் மாறுமா, என் தரித்திர நிலைமைகள் மாறுமா, ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லி துக்கத்தோட வேதனையோட வந்திருக்கலாம். அல்லது ஸ்தோத்திரம் சிலரால் நீங்க அவன் ஸ்தோத்திரம் இவெல்லாம் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லி உங்களை புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் யாபேசின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உன் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா, எல்லாம் நாம் எழுந்திருக்கலாமா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவர் சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே தீங்கை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் தீங்கை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி எல்லாம் நாம் ஜெபிக்க போகிறோம். 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம், 2 கரங்களை உயர்த்தி எல்லா கண்களை மூடி தகப்பனே யாபேசை ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆண்டவர், யாபேஸ் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஜெபித்தது போல ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தீங்கை துக்கப்பட்டு
தீட்டுப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி ஜெபித்தது போல ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஆவிக்குரிய எல்கைகள் விரிவாக்கப்பட வேண்டும் ஐயா. ஆண்டவரே திருவண்ணாமலையில ஒரு பெரிய எழுப்புதல் அக்கினி பரவ வேண்டும் ஐயா. திருவண்ணாமலை தீபம் அல்ல ஆண்டவர், இயேசுவின் தீபம் ஏற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்க ஜெப எல்கைகளை விரிவாக்குவீராக. எங்களுடைய ஆண்டவர் உபவாச எல்கையை விரிவாக்குவீராக. எங்களுடைய வேத வாசிப்பு ஆண்டவர் எல்கையை விரிவாக்குவீராக. எங்களுடைய பரிசுத்தம் என்கிற எல்கையை கர்த்தர் விரிவாக்குவீராக சுவாமி. விரிவாக்குவர் ஆண்டவரே. என்ன ஒப்பு கொடுக்கிற எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க ஆண்டவரே? உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாபேசு போல வந்திருக்கிறையா? துக்கத்தோடு வருத்தத்தோடு வந்திருக்கிற என் கவலைகள் கண்ணிகள் மாறணுமே, என் வேதனை மாறணுமே, என் நெருக்கம் மாறணுமே. ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே உங்க துக்கம் எதுவா இருந்தாலும் அவர் சமூகத்தில் கேளுங்க. அவர் துக்கத்தை மாற்ற போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய கவலைகளை மாற்ற போகிறார். உங்களுடைய கண்ணீரை மாற்ற போகிறார். Thank you Lord, hallelujah. Thank you Jesus, hallelujah, hallelujah. ஆமென். நாம எல்லாம் ஜெபம். சும்மா நிக்காதீங்க, சும்மா நிக்காதீங்க. ஆண்டவரே எனக்குள் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜெப ஆவி ஊற்றுங்கள் சொல்லி கேளுங்க. ஆண்டவரே யாபேசை போல கருத்தாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய ஜெபம் என்கிற எல்கை விரிவாக்கப்பட வேண்டும் ஐயா. காலையில மாலையில ராத்திரியில தானியேலை போல ஜெபிக்கணும் ஆண்டவரே. நெகேமியாவை போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுயநலவாதி இல்லாதபடி ஜெபிக்கிற மகனாய் மகளாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஸ்தோத்திரம். சும்மா வந்து சும்மா போறதற்காக அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரி, நீங்க போகிற இடத்திலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஊழியத்தின் வாசல்களை அவன் எல்கைகளை விரிவாக்க போகிறார். இந்த திருச்சபையை மாத்திரமல்ல, திருவண்ணாமலையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசுவுடைய எல்கைகள் விரிவாக்கப்பட போகிறது, விரிவாக்கப்பட போகிறது. Thank you Father. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் அந்த வல்லமை வெளிப்படட்டும், அந்த வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. ஆண்டவர் கேளுங்க, கேளுங்க ஆண்டவரே. அந்த வல்லமை எனக்குள்ள வெளிப்படட்டும் ஐயா. ஆண்டவரே ஊழியம் செய்கிற வல்லமை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற வல்லமை, குணமளிக்கிற வல்லமை, அப்படிப்பட்ட வல்லமைகளை தருவீராக, தருவீராக, தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றுங்க ராஜா. ஆண்டவரே தானியேல் அபிஷேகத்தவர், தானியேலுக்கு அந்த விசேஷித்த ஆவி, தானியேலுக்குள்ள ஆண்டவரே அந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள பற்றி பிடிப்பதாக. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்டு போதுடைய கரத்தில் கொடுக்க போகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதுவரைக்கும் நான் என்னுடைய ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய குடும்பத்தை எல்கை மட்டும்தான் நான் கேட்டப்பா. நான் இன்னையிலிருந்து ஊழியத்தின் எல்கைகளை விரிவாக்க, ஊழியத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள நான் கேட்பேன் ஆண்டவரே. நான் கேட்பேன் ஆண்டவரே. கேட்கறது மாத்திரம் இல்ல, நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக சபையில சேர்ப்பாண்டவரே. ஆண்டவரே நாங்க எந்தெந்த இடத்துல கால் மிதிக்கிறோமோ, எங்கெல்லாம் கிராம ஊழியத்துக்கு போகிறோமோ, யாரை சந்திக்கிறோமோ அவங்களோடு ஆண்டு பேசும்பொழுது உங்க கரம் என் கூட இருந்து அவங்க மத்தியில் ஒரு வல்லமை வெளிப்படுவதை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும் அப்பா. எனக்கு என்னை அதற்கு தகுதிப்படுத்துங்க சொல்றவங்க, அதற்கு என்ன ஒப்பு கொடுக்குன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபை ஆண்டவர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு எழுப்புதலை இந்த திருச்சபையில கட்டளையிட போறதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விசுவாசிகளாக கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு மகிமை, ஒரு வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. உங்க பிரசனம் வெளிப்படட்டும் அப்பா. உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் இன்றைக்கு கர்த்தர் ஊற்றுகிறதற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கரங்கள் உயர்த்துற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு நெகேமியாவுக்குள் இருந்த அபிஷேகம், ஒரு எஸ்தருக்குள் இருந்த அபிஷேகம் கர்த்தர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், பிரச்சனை மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. இதே திருச்சபையிலிருந்து நெகேமியாக்கள் எழும்பட்டும் அப்பா, எஸ்தர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, தானியேலுக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, பவுல்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் மனதார வாழ்த்துகிற ஊழியம் செய்கிற மகனை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சாமி.
ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும். இன்னும் இந்த திருச்சபையில் பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திர வருகிற நாட்கள் கேள்விப்படணும். இன்னும் ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய சபையை பிரதிஷ்டை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்படணும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில்